கர்த்தருடைய பரிசுத்த நாமமும் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைப்படியாய் சொல்கிறது 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி அறியாதவர்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும் என்று சொல்லி இப்படியாக சுமார் 11 காரியங்களை குறித்து இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக கடைசி காலங்களை குறித்து ஆண்டவர் கர்த்தர் பேசுகிறார். ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்க கூட பேசும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களில் உங்களுடைய வருகைக்கு நேராக எங்களை நீங்கள் உருவாக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் 30, 60, 100 மடங்கு கனி உள்ளதாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாருங்க அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் படித்த வார்த்தை, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை ஆரம்பிக்கிறது. அப்படி என்று சொன்னால், நீங்களும் நானும் நம்ம வாழ்கிற காலம் கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இந்த உலகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளை நீங்கள் நிதானித்து பார்த்தால், நீங்களும் நானும் எந்த காலத்தில் வாழ்கிறோம் என்பதை சரியாக நிதானிக்க முடியும். நீங்கள் பாருங்கள், அநேக ஜனங்கள் உலகத்தில் வாழ்கிறவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள் கூட கடைசி காலங்கள் குறித்து இது ஆண்டுடைய வருகையின் காலங்கள் என்று சொன்னால் அவர்களால் என்ன செய்ய முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. நிறைய பாரம்பரிய சபையில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டுடைய வருகையை மறந்தவர்களாக, கடைசி காலங்களை குறித்து அறிவற்றவர்களாக, உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரித்தவர்களாக, உலகம் போகிற போக்கில் நாமளும் போக வேண்டும் என்று சொல்லி நினைத்தவர்களாக, ஆண்டவருடைய விசுவாசத்தை கர்த்தராகிய இயேசுவிடத்துல விசுவாசத்தை தொலைத்தவர்களாக, இந்த உலகத்தின் மேல, உலக பொருட்கள் மேல, உலக சம்பாத்தியத்தின் மேலேயே நம்பிக்கை உடையவர்களாக அநேக கிறிஸ்தவர்கள் இந்த கடைசி காலங்களை மாறிக்கொண்டிருக்கிறதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இது யாருக்கு சொல்றார் அப்படின்னா, பவுலையா தீமோத்தேயுக்கு தீர்க்க தரிசனமாக முதல் நூற்றாண்டிலே கர்த்தர் எழுதி கொடுக்கிறார். முதல் நூற்றாண்டுல கடைசி காலத்தின் எல்லா சம்பவங்களும், எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுகிற காலத்துல உலகம் இருந்ததா என்று சொன்னால் இல்லை. அன்றைக்கு அவருக்கு தெரியும், ஒரு காலம் வரப்போகிறது, ஒரு கொடிய காலம் வரப்போகிறது என்பதை அவர் முன்குறித்தவராக, முன்னறிந்தவராக அதை தீர்க்க தரிசனமாக என்ன சொல்லுகிறாரு, ஆண்டவராகிய தேவன் யாரு, பவுல் மூலமாக தீமோத்தேயுவுக்கு எழுதி கொடுக்கிறார். இன்றைக்கு அதைத்தான் கர்த்தர் பேசுகிறார். கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலம் மனிதன் எப்படி மாறுகிறானா, மனிதன் கொடிய மனிதனாய் மாறிக்கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் மனிதனை நம்ம பார்க்கிறோம். நேற்று நன்றாய் இருந்தவர்கள் இன்றைக்கு அவங்க வித்தியாசமாய் மாறி விடுகிறார்கள். அரசியல்ல பார்க்குறீங்க, அரசியல்ல நன்றாய் இருக்கிற மனிதர்கள் திடீரென்று பதவி வந்த உடனடியாக என்ன செய்யறாங்க, மனிதன் கேரக்டர் வித்தியாசப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவனுடைய சூழ்நிலை வித்தியாசப்படுகிறது. மனிதனும் கொடிய மனிதனாய், கேரக்டர் கொடியதாய் மாறி விடுகிறது. இது உலகத்துல நம்ம அதிகமாய் பார்க்கிறோம். உலகம் மாத்திரம் இல்லைங்க, இன்னைக்கு கிறிஸ்தவத்திலும் அதிகமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஊழியக்காரர்களுக்குள்ள கூட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இப்படிப்பட்ட மனிதர்களை, கொடிய மனிதர்களை, கொடிய கேரக்டர் உள்ள மனிதர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், பிரதர் ஏன் பிரதர் இதெல்லாம் நடக்குது, ஏன் மனிதர்கள் இப்படி மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் நினைத்து பார்க்கலாம். ஆனால் அதற்கு எல்லாவற்றுக்கும் பதில் ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவர் சொன்னார், கடைசி காலத்துல மனிதன் கொடிய மனிதனாய் மாறிக்கொண்டிருக்கிறான். அந்த கொடிய மனிதனாய் மாறாமல் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பித்தான் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் பேசுறதான வார்த்தை, 3வது வார்த்தை, வீம்புக்காரராயும் என்று சொல்லி கர்த்தர் பேசுறாரு. பாருங்க, ஒரு மனிதனை தேவன் படைக்கும் போது மனிதன் எப்படி படைத்தாரு, தேவ சாயலுக்கு ஒப்பாக, தேவனுடைய குணாதிசயத்துக்கு ஒத்து, தேவன் எப்படி ஒரு தேவன் எப்படி இருக்கிறாரோ அந்த தேவனுடைய குணாதிசயத்தை யாருக்குள்ள வைத்தாரு, தேவன் மனிதனுக்குள்ள வைத்தார். இன்னைக்கு நீங்க பாருங்க, ஒருவேளை நம்ம தேவனை பார்க்காமல் இருக்கலாம், உண்மைதான், தேவனை பார்த்ததில்லை தான். தேவன் பார்க்க முடியாத தேவன், காரணம் தேவன் ஆவியா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அப்போ பார்க்க முடியாத அந்த தேவனை, அவருடைய குணாதிசயம் எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும், தேவனை நம்ம பார்த்தது கிடையாது. அப்ப அந்த பார்க்க முடியாத அந்த தெய்வத்தை நம்ம எப்படி பார்க்க முடியும், மனிதனுக்குள்ளிருந்து இப்படிதான் தேவனுடைய குணாதிசயம் இருந்தது என்பதை பார்க்கும்படிக்காகத்தான் தேவன் ஆதாம் ஏவாளை படைத்து தேவ சாயலாக, தேவனுடைய குணாதிசயத்துக்கு ஒத்தவராய்த்தான் தேவன் என்ன செய்தார், மனிதனை உருவாக்கினாருங்க. ஆனால் மனிதனுக்கு வைத்த அந்த சோதனையில மனிதன் என்ன செய்தாரு, மனிதன் ஆதாம் ஏவாள் அந்த சோதனையில அவர்கள் வெற்றி பெறாமல் தோற்று போனது நிமித்தமாக
அவர்கள் தேவ சாயலை இழந்தவர்களாக பிசாசின் சாயலை தரித்து கொண்டு மனிதன் நாளுக்கு நாள் என்ன செய்கிறான்? தன்னுடைய கேரக்டர், பிசாசின் கேரக்டராக, பிசாசின் குணாதிசயத்தோடு மனிதன் வாழ ஆரம்பித்தான். மனிதன் பாருங்க, இந்த உலகம் சுமார் 7000 வருடங்கள், 6000 வருடம் முடித்து 7000 வருடத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்துல மனிதன் உருவாக்கப்பட்டு, அப்போ ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மனிதன் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறான்? கொடிய மனிதனாய் மாறி, பிசாசை போன்று கொடிய மனிதனாய் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த கொடிய மனிதனை மாற்றுவதற்கு, அவனை புதிய சிருஷ்டியாக தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றும்படிக்காகத்தான் கிறிஸ்துவாக இந்த பூமியில இயேசு வெளிப்பட்டாருங்க. கிறிஸ்துவுடைய சுபாவத்தை கர்த்தர், இந்த இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில நீங்களும் நானும் அவருடைய சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் மனிதன் எப்படி உலகத்துல வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தன்னை எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும், எப்படி ஒரு மனுஷி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு எக்ஸாம்பிளரி லைஃபை வாழ்ந்து காண்பித்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு அந்த எக்ஸாம்பிளான ஒரு லைஃப், இயேசு தான் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். இயேசுவை போல நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் மனிதன் என்ன மாறிக்கொண்டிருக்கிறான்? மனிதன் அந்த இயேசுவின் குணாதிசயத்தை எல்லாம் பெரிதுபடுத்தாதபடிக்கு பிசாசின் குணாதிசயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் வேதனையான ஒன்று. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பாருங்க, ஒரு காரியத்தை நான் பேசுகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுற காரியம் வீம்புக்காரராயும் என்று சொல்லி கர்த்தர் பேசுறாரு. வீம்புக்காரர் என்று சொல்லும்போது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், தேவ சாயலுக்கு ஒப்பாக மனிதனை தேவன் படைத்தார். ஆனால் இன்றைக்கு பிசாசுடைய குணாதிசயமான வீம்பு என்று சொல்லும்போது அதுல 2 காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். வீம்புன்னு சொல்லும்போது வம்பு என்கிற ஒரு வார்த்தை உள்ள அடங்கி இருக்கிறது. வம்புன்னா எகத்தால பேசுறது, எதிர்த்து பேசுறது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று சொல்லி ஒரு பெருமையாய் பேசுகிற ஒரு மனிதன் தான் வீம்பு அல்லனா வம்பு பிடித்த மனிதன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. பாருங்க, வீம்பை குறித்து பழைய பாட்டுல சில இடங்களை பார்க்க முடிகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டுல உங்களுக்கும் எனக்கும் வம்பு அல்லனா வீம்பு என்கிற ஒரு மனிதன் எப்படி இருப்பானா, வீம்பு பண்ணுகிறவன் எப்படி இருப்பானா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. யாக்கோபு 4வது அதிகாரத்துல இப்படியாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. 4:13 வசனம், மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுகிறோம் என்கிறவர்களே கேளுங்கள். பாருங்க, யாக்கோபு ஐயா சிதறப்பட்டிருந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எழுதி கொடுக்கிறார். என்ன எழுதி கொடுக்கிறார்? மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். அப்படின்னு சொன்னால், ஒரு வீம்பு படித்த மனிதன் எப்படி இருப்பானா, அவன் தேவனை சார்ந்திருக்க மாட்டான். அவனுடைய எண்ணம், அவனுடைய ஏக்கம், அவனுடைய நம்பிக்கை எல்லாமே இந்த உலகமா இருக்கும். உலகத்தை நம்பி, தன்னுடைய எபிலிட்டியை நம்பி, அல்லனா தன்னுடைய திறமையை நம்பி, அல்லனா தன்னுடைய பணத்தை நம்பி, அல்லனா தன்னுடைய எல்லாவற்றையும் தனக்குள்ள இருக்கிற காரியங்களை மட்டுமே நம்பி வாழ்கிறவன் தான் வேதம் சொல்லுது வீம்பு பிடித்த ஒரு மனிதன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால தான் நீங்க தொடர்ந்து பார்த்தால், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு நடக்கிறது என்ன, நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போறதுன்னு நமக்கு தெரியாது. இந்த உலகம் பாருங்க, கொடிய காலம், உலகமெங்கு ஒரு பலவிதமான போராட்டங்கள் நிறைந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகிறது, நம்ம நாளைக்கு உயிரோடு இருப்போமா, இந்த உலகம் இருக்குமா என்று நமக்கு தெரியாது. ஆனால் வீம்பு பிடித்த மனிதன் என்ன செய்வாங்க, அவனுக்குள்ள இருக்கிற எண்ணம் எப்படி இருக்கும்? தொடர்ந்து வசனம் சொல்லுது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. அடுத்து 15 சொல்லுது, ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வோம் என்று சொல்லுங்கள். அப்போ வீம்புள்ள மனிதன் எப்படி இருப்பானா, தன்னுடைய விருப்பப்படி தனக்கு மனம் போன போக்கில் என்ன செய்வான், காரியங்களை செய்வான். குடும்பமாகட்டும், ஊழியமாகட்டும், உலக காரியங்கள் ஆகட்டும். அப்போ அவனுக்கு நாளைக்கு குறித்து அவனுக்கு கவலை இருக்காது. நாளைய குறித்ததான ஏன்னா எல்லாமே தன்னுடைய பணத்தையும் தன்னையும் நம்பி இருக்கிற மனிதன் தான் வீம்பு பண்ணுகிறவன் என்று சொல்லி கர்த்தர் வார்த்தை சொல்கிறது. அப்போ அதன் தொடர்ந்து அந்த வசனம் சொல்லுது, 16வது வசனம் சொல்லுது, இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். அப்போ இந்த வீம்பு பிடித்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்களா, தன்னையே உயர்த்துகிறவர்களா இருப்பாங்க, தன்னையே மேன்மைப்படுத்துகிறவர்களா இருப்பாங்க. தனக்குள் இருக்கிற காரியங்களை, தனக்கு இருக்கிற பொருளாதாரத்தை, தனக்கு இருக்கிற படபலத்தை, படைபலத்தை நம்பி வாழ்கிறவர்கள் தான் ஆண்டவர் சொல்றாரு வீம்பு பாராட்டுகிற ஜனங்கள் என்று சொல்லி கர்த்தர் பேசுறாரு.
இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்கா இருக்கிறது. இது ஆண்டவர் என்ன சொல்றாரு? வீம்பு பாராட்டுகிற ஒரு குணம், வீம்பு பாராட்டுகிற ஒரு எண்ணம் பொல்லாங்கரிடத்திலிருந்து வந்தது. அது பொல்லாங்கா இருக்கிறது. அது தேவனுக்குள்ள இருக்கிற கேரக்டர் கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவனுக்குள்ள வீம்பு பேசுறவனுக்குள்ள, தன்னை குறித்தே மேன்மை பாராட்டுகிற ஒரு மனிதனுக்குள்ள, தான் தான் எல்லாமே என்று பேசுகிற வீம்பு பிடித்த ஜனங்கள் இந்த கடைசி காலத்துல எழும்புவார்கள். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? இப்படி நீங்கள் வீம்பு பேசிட்டு இருக்கிறீங்களா? நீங்க எல்லாமே உன் கையில இருக்கிற மாதிரி, எனக்குள்ள எல்லாமே இருக்கிற மாதிரி நீங்க பேசுறீங்களா? ஒரு வேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவன் நீ பேசி கொண்டிருந்து இருப்பீர்களானால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள என்ன இருக்குது? வீம்பு பேசுற கேரக்டர் இருக்குது. வேண்டாங்க, அப்படி பேச வேணாம். நம்ம எப்படி பேசணும்? நம்மை தாழ்த்தி ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் உமக்கு சித்தமானால் நான் இப்படி செய்வேன்ப்பா, உமக்கு சித்தமா இப்படி நான் ஊழியம் பண்ணுவேன், இது உமக்கு சித்தமா ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாவற்றையும் தேவ சித்தத்திற்கு உட்பட்டு, தேவனுக்கு இது பிரியமா, தேவன் விரும்புறீங்களான்னு கேட்டு நம்ம செய்யணும். அவங்க தான் யார் அப்படின்னா வீம்பு செய்யாதவர்கள். ஆனால் வீம்பு பிடித்தவங்க எப்படி இருப்பாங்க? நான் என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், மற்றவர்களை எப்படி வேணாலும் வேதனைப்படுத்தலாம் என்று சொல்லி தன்னை மட்டுமே நம்பி வாழ்கிறவர்கள் தான் வீம்பு உள்ளவர்கள். அவர்களுக்குள்ள ஒரு பெரிய மேன்மை பாராட்டுகிறதில் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இதனால அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட கேரக்டரோடு நீங்க வாழ்கிறீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இது கடைசி காலத்துல வீம்பு பிடித்தவர்கள் எழும்புவாங்க. பாருங்க, இந்தியாவில் பார்க்கிறோம், இயேசுவை அறியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் நம்ம பார்க்கிறோம். அவங்கெல்லாம் நான் செய்கிறது தான் சரி என்று சொல்லி கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் வீம்பு பண்ணி சபைகளை அடித்து உடைத்து வேதனைப்படுத்தி, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இன்னைக்கு பலவிதமான துன்பங்களை உருவாக்கி அவங்களை வேதனைப்படுத்தி அடித்து துன்புறுத்துகிற எத்தனையோ ஜனங்களை இந்தியாவில் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் எதுல வருது தெரியுமா? வீம்புக்குள்ள கேரக்டர். எல்லாம் எனக்கு தான் தெரியும், நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒருவேளை பொலிட்டிக்ஸை நம்பி நீங்க இப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாம். ஆனால் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட கேரக்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் வரப்போகிறது எண்டு ரொம்ப கோரமாக இருக்கும். அதனால இப்படிப்பட்ட கேரக்டர் உங்களுக்கு இருக்குன்னா இன்னைக்கு மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. மனம் திரும்பி கிறிஸ்துவை போல கிறிஸ்துவின் சாயலை தரிப்போம், ஆண்டோடைய பிள்ளையாய் மாறுவோம், கிறிஸ்துவுக்காய் வாழுவோம். கர்த்தர் உங்களை நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, நீ பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 முறை கனி உள்ளதாய் மாறட்டும். இந்த வருகைக்காய் எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.